வணக்கம். ஆட்டிசம் சிறப்பு குழந்தைகள் இருக்கும் பெற்றோருக்கான காணொளி இது. என்னவென்றால், நாங்கள் இந்த எங்களுடைய சிறப்பு குழந்தைகளுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ண பயிற்சி வைக்க பிஹேவியர் ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்பது இந்த பிள்ளைகளுக்கு மிக தெளிவாக போய் சேர வேண்டும். அப்படி சேராவிடில் அவர்கள் கன்ஃபியூஸ் ஆகிவிடும், குழம்பி போகிறதால நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த செயல் அவரிடமிருந்து திரும்பி வராது, அந்த ரெஸ்பாண்ட் சரியாக வராது. அப்பொழுது அதற்காக நாங்கள் சொல்ல வேண்டிய விடயங்களை மிக சரியாக குறுகிய வார்த்தையில் சொல்ல வேண்டும். இதற்கு ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் தியரி இருக்கிறது. ஆட்டிசம் தியரிஸில் மோனோட்ரோபிசம் என்ற ஒரு தியரி. அதில் டாக்டர் முரே, லெசர், லோசன் இவங்க 3 பேரும் செய்து உருவாக்கிய தியரி. இந்த மோனோட்ரோபிசம் தியரி என்றால் என்ன? இது மோனோ என்றால் சிங்கிள். இந்த மோனோட்ரோபிசம் தியரி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணது என்றால், ஆட்டிசம் பிள்ளைகளுக்கு, அதாவது அறிவுசார் குறைபாடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களுடைய அந்த ஃபோக்கஸ், அவங்க அந்த அட்டென்ஷன் ஃபோக்கஸ், அவர்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்வதற்கும் கவனத்தை செலுத்திக்கூட மிக குறுகிய விடயங்களுக்கு மட்டுமே அவர்கள் தங்கள் அட்டென்ஷனை செலுத்துகிறார்கள் என்பதுதான் இந்த தியரி இது உறுதிப்படுத்துகிறது. என்னவென்றால், சிங்கிள் ஃபோக்கஸ்ட், ஒன்றோ அல்லது 2 விடயங்களில் மட்டுமே அவர்களால் கவனம் செலுத்த முடியும் ஒரு நேரத்தில். பல விடயங்களில் கவனம் செலுத்த முடியாது. இப்போ நாங்கள் வீட்டுக்குள் கதைத்து கொண்டிருக்கிறோம், மற்ற வெளியிலிருந்து வெளிச்சம் அடிக்கிறது, டெலிஃபோன் சத்தம் கேட்கிறது, டிவி சத்தம் இது அத்தனை சத்தங்களும் எங்களுக்கு ஒருமிக்க வந்தால் நாங்கள் பாலிட்ராபிக் இண்டிவிஜுவல்ஸ், நியூரோடிபிக்கல் பாலிட்ராபிக் அட்டென்ஷன் எங்களுக்கு இருக்கிறபடியால் இத்தனை விதமான சத்தங்கள் எங்களுடைய காதுக்கு வந்தாலும் எங்களுடைய மூளை, எங்களுடைய பிரெயின் எது முக்கியமான விடயமோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கும். அப்போ அது கலெக்டிவாக மற்ற விஷயங்களை எல்லாம் கவலைப்படுறதில்லை, எது தேவையோ செஞ்சுக்கும். ஆனால் இதே ஆட்டிசம் பிள்ளைகளுக்கு மோனோட்ரோபிசம் அட்டென்ஷன் இருக்கிறபடியா அவர்களால் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுன்னு தெரியாதபடியால் குழம்பி போய் அதில் சேலஞ்சிங் பிஹேவியர் வெளிப்படலாம். இன்னும் மிக எளிதான சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்னவென்றால், ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, அந்த வீட்டுக்குள்ளே போகிறப்போ ஒரு லிவிங் ரூமுக்குள்ளே போகிறீங்க. அது லிவிங் ரூம் எப்படி நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்றால், அந்த சோஃபா இருக்கும், டிவி இருக்கும், வால் கிளாக் அல்லது மற்றது புக் ஷெல்ஃப் இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த லிவிங் ரூமில் இந்த மாதிரியான ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும் பொழுது எங்களுடைய மனது, எங்களுடைய பிரெயின் மிக எளிதில் புரிந்து கொள்கிறது, இது லிவிங் ரூம், நாங்கள் இருந்து உரையாடியக்கூடிய ஒரு அறை என்று புரிந்து கொள்ளும். ஏனால் இது படுக்கறை இல்லை என்று அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும், ஏனென்றால் அங்கே படுக்கை இல்லை. இப்போ இதே ஆட்டிசம் பிள்ளைகளுக்கு அது லிவிங் ரூம் என்று புரிந்து கொள்ளவுக்கு சிரமப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அவர்கள் இந்த மோனோட்ரோபிக் அட்டென்ஷன், அவர்கள் உள்ள இந்த ரூமுக்குள்ளே வந்தால் அவர்கள் வேறு விதமாக தான் புரிந்து கொள்கிறார்கள். மொத்த இருக்கிற அத்தனை ஃபர்னிச்சர்ஸையும் பார்த்து அது லிவிங் ரூம் என்று அனலைஸ் பண்ண முடியாமல் ஒவ்வொரு ஃபர்னிச்சராக தான் புரிந்து கொள்கிறார். ஒரு சோஃபா, ஒரு டேபிள், இல்லை அது ஒரு கிளாக், வால் கிளாக், ஒரு பெயிண்டிங், இப்படி இருக்குன்னு தனித்தனியாக தான் பார்த்து புரிந்து கொள்கிறார்களோ இல்லையா. அவர்களுக்கு இந்த கலெக்டிவான ப்ராசஸிங் நடக்காமல் அது ஒரு லிவிங் ரூம் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. இதனால் இன்றைக்கு நான் சொல்ல வர வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய விடயம், இந்த பிள்ளைகளிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று, என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அது மிக சரியான 1 அல்லது 2 வார்த்தைகளில் மட்டுமே சொல்ல பழகுங்கள். உதாரணத்துக்கு, அந்த பழக்கூடையில் இருக்கும் ஆப்பிளை எடுத்து சாப்பிடுங்கள், இது ஒரு பெரிய விஷயம். ஒரு பழக்கூடைங்கிறது ஒரு விஷயம், எடுங்கிறது ஒரு விஷயம், அதில் இருக்கும் என்பது ஒரு விஷயம். அது ஆப்பிள் அப்படி இப்போ 4-5 ஆக்டிவிட்டி, 4-5 மீனிங் அதில் இருக்குது. அப்போ அந்த இத்தனை மீனிங் இருக்கும்போது கடைசி 2 வார்த்தைகளை மட்டும்தான் இந்த பிள்ளைகளால் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது. ஏன்னால் மோனோட்ரோபிக் மைண்ட், மோனோட்ரோபிக் அட்டென்ஷன், 1 அல்லது 2 விடயங்களை மட்டுமே அவங்களால் பிக்கப் பண்ண முடியும். அப்போ நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? எங்களுக்கு தேவை, இந்த பிள்ளை ஆப்பிளை சாப்பிட வேண்டும், அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடியது, அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டியது. நாங்கள் அப்போ பிறகு என்ன சொல்ல வேண்டும்? ஆப்பிளை சாப்பிடுங்கள், ஆப்பிள் சாப்பிடுங்கள், ஆப்பிள் பொருள், சாப்பிடுங்கள் செயல். இந்த 2 விடயங்கள் தான் நாங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் அந்த பெரிய சென்டென்ஸில் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை அந்த பிள்ளைக்கு எப்படி புரிய வைக்கிறோம்? செயல் என்ன, எதை செய்ய வேண்டும், அந்த 2 விஷயங்களை மட்டும் நாங்கள் சொல்லும் பொழுது பிள்ளைக்கு மிக எளிதாக புரிகிறது. நீங்கள் வீட்டில் பால் ஒரு கப்பில் வச்சிருக்கீங்கன்னா, பால் குடியுங்கள், கப்பில் இருந்து பாலை எடுத்து குடியுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக பால் குடியுங்கள், ஜாக்கெட் அணியுங்கள், கதவை பூட்டுங்கள், டிவி ஆஃப், இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் தனித்தனியாக ஒரு பொருள், அது அடுத்த செயல், இதை மட்டுமே நீங்கள் சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்கு மிக எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வரும். நாங்கள் சொல்வதை பிள்ளைகள் திருப்பி செய்வார்கள்.
பிஹேவியர் ட்ரைனிங்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். இதை நீங்கள் வருங்காலங்களில் பயன்படுத்தும் பொழுது உங்களோட பிள்ளைகளுக்கு ப்ராசஸிங் டிஃபிகல்ட்டிஸ் கொடுக்காமல் பிள்ளைகள் எளிது புரிந்து கொண்டு திருப்பி செயல்படுத்தக்கூடிய விதத்தில் எல்லாம் அமையும். ஆதலால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் மிகச்சரியான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த காணொலியை முடிந்தவரை மற்றவர்களுக்கும் இதே போல் ஆட்டிசம் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏனென்றால் இந்த விடயங்கள் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும். நன்றி.